தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் திருமூலரின் முதல் தந்திரத்தில் 53வது பாடல். இந்த பாடல்களில் வேதத்தின் சிறப்பு என்ன? வேதம் என்பது அறக்கடவுள் என்று கூறினோம். வேதத்தின் எப்படி இறைவன் இருக்கிறார்? வேதத்தை ஓதுபவன் யார்? அப்போ வேதத்தை ஓதுவர் எல்லாம் வேதியராவார்களா என்ற வினாவினை 52வது பாடலிலே திருமூலர் கேட்டார். ஆனால் வேதத்தின் அழகை பற்றியும் அது உண்மையான மெய்ப்பொருளை பற்றியும் 53வது பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அது என்ன என்பதை பற்றி இந்த பாடல் வரிகள் இதோ வந்து கொண்டிருக்கின்றன. இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்கு உருவாகி வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்தில் ஓங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. இத்தனை அழகானது. இருக்கு வேதம் எங்கே ஒளிந்திருக்கிறது அப்படின்னா சிவன் எங்கே மறைந்திருக்கிறான் என்பதுதான். இந்த வேதத்தின் உள்ளே ஒளிந்து இருக்கக்கூடியவர் கம்பீரமாக ஒளிந்திருக்கிறார். அந்த வேதங்கள் எல்லாம் கம்பீரமாக திகழக்கூடியது. அந்த அழகான மந்திரங்கள் ஒவ்வொன்றும் பேசுகின்ற பொழுதும் வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேதம் என்பதே வாயிலில் ஓதுகின்ற பொழுது மிகவும் அழகாக உச்சரிக்கப்படும். நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா நமஹ அப்படின்னு இழுப்பாங்க. ஹா அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் அதை கொஞ்சம் உச்சரிப்பு பிழன்றாலும் கருத்து வேறுபடும். அப்படி தப்பு தப்பாகவும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த கம்பீரமான வடிவத்தில் அழகான இந்த வேதத்தை நாம் உணர்ந்து படிக்க வேண்டும். அந்த இப்போ இதுவரைலாம் 3வது பாடல் சொல்கிறோம். வேதத்தினுடைய சிறப்பு என்பது வேதத்தை ஓதுகின்றவர்கள் அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். அப்போ புரிந்து அறிந்து உணர்ந்து இதை தான் சொல்லுங்க. வாய் உணர்ந்து நம்ம பேசுகின்ற பொழுது அந்த வேதத்தை உணர்ந்து அதனுடைய மெய்ப்பொருளையும் காண வேண்டும். உண்மையான பொருள் என்ன? இங்கே கருப்பொருள் என்று சொல்கிறாங்க. கருப்பொருள் என்றால் சிவபெருமான். சிவபெருமானன் முக்கண்ணனே. இந்த கண்ணனே அப்படின்னு சொல்ற கண்ணன் என்பது நம்ம என்ன சொல்லுவோம்? திருமாலை தான் கண்ணன் சொல்லுவோம். அந்த திருமாலில் தான் இங்கே வந்து சொல்லும் பொழுது கண்ணன் தான் சொல்கிறாங்க. அங்கே விஷ்ணு என்றோ திருமால் என்றோ அங்கெல்லாம் ஒன்றுமே சொல்லலை வேதங்களில். கண்ணன் ஆலிலை கண்ணன் தான் சொல்லுவாங்க. ஆக இந்த இடத்துல கண்ணன் என்பது முக்கண்ணன். 3 கண்களை உடையவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான். அப்படின்னா சிவபெருமானுக்கு 3 கண்ணு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அந்த சிவபெருமானுக்கு 3 கண்கள் இருப்பது போலவே ஒரு மனிதனுக்கும் இருக்கு. அது யாரு என்னன்னு இந்த பாடல்ல சொல்லணும். ஏன்னா எதை செய்தாலும் புரிந்து அறிந்து செய்ய வேண்டும். அப்படி புரிந்து அறிந்து செய்யக்கூடியவர்கள் இந்த சித்தாந்தத்தின் வழிப்படி வருகின்றவர்கள் இல்லை. பார்த்தோம்னா சிவ வாக்கியர். இவர் ஒரு சித்தர், புரட்சியான சித்தர். இவருடைய பாடல்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம பொறி தெரிக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே தெரிக்குது பார் வார்த்தை அப்படின்போம் பாருங்க. அந்த வார்த்தைகள் இல்லை, அவருடைய கருத்துகள், உள்ளார்ந்த அர்த்தங்கள், மெய்ப்பொருள்கள் எல்லாமே சிவ வாக்கியனார். அவருடைய பாடல்கள் தெரிக்கும். ஏ மனிதனே உனக்கு புத்தி இருக்கா, இதுதான் உண்மை அப்படின்னு அடித்து பேசுவார். அதுபோல தான் இங்கே இவங்க சொல்லும் பொழுது வேதத்தை உணர்ந்து வாய் உணர்ந்து அதனுடைய பொருளை அறிந்து நாம் பேச வேண்டும், அடுத்தவருக்கு எடுத்து கூற வேண்டும். சிவவாக்கியனாருக்கு பார்த்திங்கன்னா வைணவத்திலையும் இவர் வருவார். அவர்தான் திருமிழிசை ஆழ்வார். அவருக்கும் 3 கண்கள் உண்டு. சிவபெருமானுக்கு முகத்தில 2 கண்கள், நெற்றியிலே ஒரு கண் உண்டு. ஆனால் இந்த திருமிழிசை ஆழ்வார் என சொல்லப்படுகின்ற
சிவ வாக்கினார் தான் முதல்ல சைவத்தில் இருந்தால் சைவத்தில் இருந்து பிறகு வைணவத்திற்கு மாறுகின்றார். அப்படி வைணவத்தில் மாறுகின்ற பொழுது அவருக்கு சிவன் சில விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லும்போது அவர் கேட்க மாட்டார். சிவவாக்கியனாராக இருக்கும்போதும் தெரிக்கிறாரு. வைணவனுடைய இதுவாக வரும் பொழுதும் சைவத்திலிருந்து வைணவத்துக்கு வரும் பொழுதும் அவருடைய சொற்கள் தெரிக்கிறது. அப்படி அவருக்கு முகத்திலே 2 கண்கள். அப்போ 3வது கண் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வலது கால் கட்ட விரலில், வலது காலில் இருக்கின்ற பெருவிரலில் ஒரு கண் இருக்கும். நீங்கள் யாராவது நீங்கள் திருமழிசைக்கு சென்று திருமழிசையாருடைய கோவிலுக்கு சென்று அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சொல்லணும் பூசாரிக்கிட்ட, அந்த பட்டாச்சாரியார்கிட்ட என்ன சொல்லணும், ஐயா நீங்கள் இவருடைய 3வது கண்ணையும் திறந்து காட்டுங்கன்னு. சிவபெருமானுடைய கண்ணை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இவருடைய கண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கால் கட்டை விரலில் இருக்கக்கூடிய கண்ணை நகர்த்தி காட்டுவார்கள். காலில் ஒரு கண் உண்டு. இதை முடிந்த அளவுக்கு யாராவது பார்க்க முடிஞ்சால் போய் பாருங்க. ஆக முக்கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே கண்ணன் என்பது இது எப்படி கோயின்சைடு ஆடுது பாருங்க. அவர் பாடியிருக்காரு, திருமூலர் அழகாக பாடியிருக்காரு. அவர் சொன்னது சிவபெருமானு தான். கண் என்பது இங்கே கண்ணன். அந்த கண்ணனுடைய இந்த இவரை பார்த்தீங்கன்னா சைவத்துக்கும் தொண்டாட்டி இருக்கிறார், வைணவத்திற்கும் தொண்டாட்டி இருக்கிறார். சைவமும் வைணவத்திற்கும் தொண்டாற்றிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவவாக்கியனார், திருமழிசையாளர். 2 பேரும் ஒரே ஆள் தான். இது ஆராய்ச்சிக்குரிய செய்திகளாகவும் இன்னும் ஆராயப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த இவர் யார் உண்மை எதுன்னு. ஆனால் இவர் தான், இவரை மாற்றியவர் பேயாழ்வார். சரி, இந்த கதை தனியாக நம்ம பார்ப்போம். இங்கே சொல்லும் பொழுது அந்த வேதத்தினுடைய தன்மைகளை நாம் அறிந்து நாம் ஓத வேண்டும். அதில் இருக்கின்ற உண்மையான பொருள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அதுக்காக தான் சிவவாக்கியனார் சமண மதத்திலையும் சைன மதத்திலும் எல்லா மதத்தையும் புத்த மதத்தையும் எல்லா இடத்துலையும் அவர் தேடிக்கிட்டே இருக்கார். உண்மையான பொருள் எது, உண்மை எது, வேதம் என்பது என்ன அப்படின்னு கண்டறிய வேண்டும். அதில் மெய்ப்பொருளை அறிய வேண்டும். இதையெல்லாம் அறிந்தால் சிவபெருமானினுடைய அன்பு புரியும், சிவபெருமானினுடைய அழகு புரியும், சிவபெருமானினுடைய கனிவான உள்ளம் புரியும். அவர் எங்கேயோ இல்லை, நமக்கு பக்கத்தில் நம் நெஞ்சருகே இருக்கிறார் என்பது தான் சொல்லப்படுகிறது. ஆகவே வேதம் என்பதில் உட்பொருள்களை நாம் உணர வேண்டும். சாதாரணமாக சொல்லுவாங்க, இதை வேதத்தை மனப்பாடம் கடகட நம்ம போன குறளில் நம்ம பார்த்தோமா இல்லைங்களா, போன பாடல் 52வது பாடலில் பாருங்கள், மெய்ப்பொருள் காண்பதற்காக அப்படின்னு ஒரு வரும் பொழுது வரி வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாது. 2 சீடர்களும், ஒரு சீடர் மனப்பாடம் பண்ணியிருப்பான், இன்னொருத்தன் மனப்பாடம் பண்ணாமே செய்வான். ஆக அறக்கடவுள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அதாவது வரிசையாக உட்காந்துப்பாங்க வேதியர்கள். அவங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தவருடைய துணியை அப்படி பிடிச்சிப்பாங்க. வரிசையாக உட்காந்துட்டு இப்படி துணியை பிடிச்சிப்பாங்க. முதல்ல இருக்கிறவங்க என்ன சொல்கிறானோ அதையே தான் அடுத்து 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 அப்படியே சொல்லிட்டு போவாங்க. அதில் மெய்ப்பொருள் தெரியாது, உண்மையாக பொருள் என்னன்னு தெரியாது, சொன்னதை அப்படியே சொல்லிகிட்டே போவாங்க. அதுபோல வேதங்களை ஓதுவது தவறு. மெய்ப்பொருளை அறிந்து அதனுடைய சித்தாந்தத்தை புரிந்து கொண்டுதான் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வேதம்தான் மனிதர்களிடையே சென்று சிறப்பு பெற்று இறைவனிடத்தை அவர்கள் நோக்கி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என கூறிக்கொண்டு வாய்ப்பு அளித்ததற்கு மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி, வணக்கம்.